போதை விழிப்புணர்வு. நெஞ்சு பாரமாக இருக்குது இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்பவே. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு கதைலாம் கிடையாது, நம்ம எல்லாரோட எதிர்காலத்தை பற்றினது. நம்ம காலையில் எந்திரிக்கும்போது எத்தனை பேர் கனவுகளோடு எந்திரிக்கும். நான் கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு எத்தனை கனவுகள் நம்ம கண்களில். நம்ம அம்மாவோட முகத்தை என்றைக்காவது நம்ம உத்து பார்த்துருக்கோமா? அந்த முகத்தில் எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு எதிர்பார்ப்பு. என் பிள்ளை நாளைக்கு பெரிய ஆளாக வருவான்னு அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. அதோட விலை என்ன தெரியுமா? நம்மளோட ஒழுக்கமும் உழைப்பும் தான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? சின்னதாக ஒரு ஆர்வம், சின்னதாக ஒரு ஆசை, ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிற பல விஷயங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையை முழுசாக மாற்றிடுது. போதை, இந்த ட்ரக்ஸு, இது என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம உடம்பை மட்டும் கெடுக்கலை, நம்ம குடும்பத்தை, நம்ம மனசை, நம்ம சிந்தனையை, நம்ம முன்னேற்றத்தை, நம்ம படிப்பை, ஏன் நம்ம ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் ஒரு நொடியில் சுக்கு நூறாக உடச்சி எரிஞ்சிருது. ஜாலிக்காக பண்ணுற விஷயந்தான், ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நாம் தான் அதுக்கு அடிமையாகி போய்கிட்டு இருக்கோம். இந்த உண்மையை எப்போ புரிஞ்சுக்குவோம்? நம்ம கையில் இருக்கிற பேனாவால் வரலாற்றை எழுத வேண்டிய வயசு இப்போ. நம்ம கையில் இருக்கிற புத்தகத்தால் வாழ்க்கையை செதுக்க வேண்டிய தருணம் இப்போ. இந்த போதைங்கிற இந்த தீய பழக்கம் ஒட்டிக்குச்சுன்னா நம்ம கனவுகள் என்ன ஆகும்? யோசித்து பார்த்தோமா? இப்படி நம்ம இருக்கிறதுனால நம்ம டீச்சர்ஸும் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நம்ம அப்பா அம்மாவும் சரி, நம்மளை படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கணுங்கிறதுக்காக என்ன படாத பாடுபட வேண்டியது இருக்குல்ல. ஒரு நிமிஷம் நம்ம அப்பா அம்மாவை யோசித்து பார்த்தோன்னா யோசித்து பார்க்கணும். பார்த்தோன்னா இதை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அப்பா, நம்ம அண்ணன், நம்ம மாமா, ஏன் நம்ம சொந்தக்காரங்க குடித்தா இல்லை போதைக்கு அடிமையாகி குடும்பத்தை அழிச்சா அவங்கள சும்மா விட்டுருவோமா? அவங்கள திருத்த அல்லது நல்வழிப்படுத்த நம்மளால் முடிஞ்சதை செய்ய மாட்டோமா? நம்மளோட பலம் என்ன நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளோட பலம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். எப்போ நம்ம முயற்சி எடுத்தா, நம்ம நினச்சா. இந்த போதை நம்ம லட்சியத்தை ஜெயிக்க விடாமல் பண்ணிடக்கூடாது. எனது வாழ்க்கை, எனது கனவு, எனது குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். போதைக்கு அடிமை ஆகாமல் நானும் சரி, இந்த சமுதாயத்தையும் சரி நான் காப்பேன். போதைக்கு எதிராக அரசுக்கும் சமுதாயத்துக்கும் துணை நிற்பேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் மனதார உளமாற நினச்சி சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். அப்போ தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்மளால் மீட்டெடுக்க முடியும். செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.